புலன் விசாரணை. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்பது பழந்தமிழர் வாக்கு. சொந்த மண்ணில் உழைக்கவும் பிழைக்கவும் வழியின்றி போனவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பொருளீட்டி வந்தனர். ஆனால் நாளடைவில் சொந்த மண்ணில் உழைக்கவும் உயரவும் 1000 வழிகள் இருந்தாலும் அயல் நாடுகளில் பணிபுரிவதை பெருமையாக நினைக்கும் கலாச்சாரம் துவங்கியது. இதில் இன்றைய இளைய சமூகம் மிகப்பெரிய பிழை செய்து வருகிறது என்றே சொல்லலாம். நமது நாட்டில் அரசின் சலுகைகளோடு படித்துவிட்டு அயல் நாட்டுக்காரர்களுக்கு ஊழியம் செய்வதில் பெரும் மோகத்தை கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நமது நாட்டில் வறுமையில் வாடும் சில இளைஞர்களும் அயல் நாட்டு பணிகளுக்கு செல்லும் நிலை குறையவில்லை. அப்படி ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்தான் வாசு என்ற சைமன். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊர் பிரம்மகுண்டம். இந்த ஊரைச் சேர்ந்த சைமன் ஆப்கானிஸ்தானுக்கு வேலை தேடி சென்றபோதுதான் விதி விளையாடி இருக்கிறது. காதல் மனைவியையும் 2 பிள்ளைகளையும் காப்பாற்றியாக வேண்டிய கட்டாயம் சைமனுக்கு இருந்தது. அத்தோடு வயதான பெற்றோரையும் காப்பாற்றியாக வேண்டிய கடமையும் அவருக்கு இருந்தது. இதனால் கடன் வாங்கியது கொஞ்சம், கடினமாக உழைத்தது கொஞ்சம் என்று பணத்தை சேர்த்து மஸ்கட்டுக்கு சென்றார் சைமன். அங்கு 4-5 ஆண்டுகள் பணியாற்றிய போதும் போதுமான வருமானம் கிடைக்கவில்லை. இதனால் விரக்தியோடு சொந்த ஊர் திரும்பிய சைமனை ஆப்கானிஸ்தானில் இருந்த அவரது சகோதரர் சுப்பிரமணியன் தான் வேலை செய்யும் இடத்திலேயே சைமனுக்கும் வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த 2008ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அவரை ஆப்கானிஸ்தான் அழைத்து சென்றார். தம்பி வந்துட்டு மஸ்கட்டில் ஒரு 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் லீவில் வந்திருந்தேன். அந்த டைமில் அவரும் லீவில் வந்தாங்க. லீவ் வந்த டைமில் இது மாதிரி அண்ணா சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 5000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டிருக்காங்க, அது இங்கேயே கூட நம்ம சம்பாதிக்கலாம் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், நான் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது வேகன்சி இருந்துன்னா உனக்கு ஏற்பாடு பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போனேன். மீண்டும் அந்த நவம்பர் 17 பக்கம் போனேன். நான் போன உடனே இந்த மாதிரி கம்பெனியில் வேகன்சி ஒன்று கேட்டால், சரி இருக்குது வேகன்சி கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து விசா அனுப்பணும். விசா வந்து அவர் டெல்லியில் வந்து விசா அடிச்சுட்டு ஜனவரி 1, 2008 வந்து கம்பெனியில் ஜாயின் ஆகிட்டார். அங்கு இத்தாலிய ராணுவத்திற்கு உணவு தயாரித்து தரும் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார் சைமன். கம்பெனியில் ஜாயின் பண்ணோன்னா 1 மாதம் அங்கே காபூல் சிட்டிலேயே என்ற கூட வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வேலை பண்ணியிருந்தார். அங்கே வேகன்சி வேறு இடத்துல காலியான உடனே ஹெராத்ன்ற இடத்துக்கு அவர் வந்து பிஸா மேக்கராக அனுப்பி விட்டாங்க. அது இட்டாலியன் சோல்ஜருக்கு வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனி, அவங்க வந்துட்டு ஸ்மால் பிஸா மேக்கர் பிஸா ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிஸா மேக்கராக வேலை செஞ்சு இவங்க கூட வந்து நேபாளிஸ் மற்ற இட்டாலியன்ஸ் எல்லாமே வேலை பண்ணியிருந்தாங்க. 2008 அக்டோபர் 13ஆம் தேதி சைமனை அங்குள்ள தாலிபான் தீவிரவாதிகள் கடத்திச் சென்றனர்.
மறுநாள் இந்த செய்தியறிந்து சுப்பிரமணியன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நாங்கள் வேலை செஞ்சுருந்தாப்புல வெளியில் வந்து தங்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. வெளியில் தங்கிட்டு போகிறது வரதுமா இருந்தார். 9 மாதம் அந்த மாதிரி தான் போயிட்டு வந்துருந்தார். அக்டோபர் 13 திடீர்னு இது மாதிரி கடத்தப்பட்டதாக வந்து 14 எனக்கு வந்து இந்திய தூதரகம் வந்து தகவல் வந்தது. இது மாதிரி சைமன்ற ஒரு கடத்தப்பட்டாங்க அந்த சியானோ கம்பெனிலேருந்து. அது யார் உங்கள் கம்பெனியில் சேர்ந்தவரான்னு கேட்கும்போது அப்போ எங்கள் தம்பி தான் சொல்லிட்டு கதறிட்டு நான் அங்கே எம்பசி இந்திய தூதரகத்துக்கு சென்று நேரடியாக முறையிட்டேங்க. நவம்பர் 26 தீவிரவாதிகளிடமிருந்து சுப்பிரமணியனுக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. $75,000 தந்தால் சைமனை உயிரோடு ஒப்படைப்பதாக தீவிரவாதிகள் கூறினர். பணம் தர மறுத்தால் சைமனை கொன்று விடுவதாகவும் அவர்கள் மிரட்டினர். அவ்வளவு தொகை தன்னிடம் இல்லை என்று சுப்பிரமணியன் கூற, கடைசியாக $50,000 தர வேண்டும் என்று தீவிரவாதிகள் மிரட்டல் விடுத்தனர். சுப்பிரமணியனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தான் வேலை பார்த்த நிறுவனத்திடமும் இந்திய தூதரகத்திடமும் முறையிட்டார். இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு காலதாமதமானதால் சுப்பிரமணியனுக்கு தீவிரவாதிகளிடமிருந்து இறுதியான தொலைபேசி அழைப்பு வந்தது. 3 நாட்களுக்குள் கேட்ட பணம் கிடைக்கவில்லை என்றால் சைமனை கொன்று விடுவோம் என்று தீவிரவாதிகள் இறுதி எச்சரிக்கை விடுத்தனர். சுப்பிரமணியனிடம் தொலைபேசியில் பேசிய தீவிரவாதிகள் கொடுமைப்படுத்தப்பட்டு கிடக்கும் சைமனிடம் செல்போனை கொடுத்து பேச சொல்லி இருக்கின்றனர். அப்போது சைமன் செல்போனில் கதறியிருக்கிறார். தன்னை எப்படியாவது காப்பாற்றும்படியும், இல்லை என்றால் தீவிரவாதிகள் தன்னை அடித்தே கொன்று விடுவார்கள் என்றும் சைமன் கூறியிருக்கிறார். அதன் பிறகு சைமனை மிக கொடூரமாக நடத்திய தீவிரவாதிகள் பசியால் துடிக்கும் சைமனுக்கு போதுமான உணவு கூட கொடுக்கவில்லை. திடீர்னு நவம்பர் 26 வந்து அந்த கடத்தப்பட்டவன்றது எனக்கு நேரடியாக ஃபோன் வந்ததுங்க. மாதிரி தம்பி நம்பரை கொடுத்து அண்ணா இருக்காப்புல அதுங்கிட்ட பேசுங்கன்ற மாதிரி அவங்க வந்து பேசினாங்க. பேசிட்டு $2 லட்சம் கொண்டு வாங்க, இல்லை உங்கள் தம்பியை வந்து நான் கொண்டுடுவோம், உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. $2 லட்சம் வந்து நாங்கள் இங்கே இந்த நாட்டுக்கு எதுக்கு போகிறோம், இது மாதிரி நாங்கள் வந்து ஏழ்மையானவங்க வந்து $400 உழைக்க வந்திருக்கோம் அப்படி மாதிரி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு திரும்ப மீண்டும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி தம்பிகிட்ட ஃபோனை கொடுத்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பியை. இந்த மாதிரி அடித்து துன்புறுத்தினோடனே சரி நான் இருப்பா பேசுகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப மீண்டும் வந்து ஆப்கானி மூலயமா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன். அவங்களுக்கு கெஞ்சினப்போ இல்லை நீ திரும்ப நான் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன்னு கட் பண்ணிட்டாங்க. தீவிரவாதிகள் கேட்ட பணத்தை சுப்பிரமணியனால் திரட்ட முடியவில்லை. டிசம்பர் 21 கடைசி கால் பண்ணிட்டு $1,80,000 கொடுத்து லாஸ்ட்டு கொடுத்தாகணும், இல்லைன்னா 3 நாளுக்குள்ளே கொடுக்கலன்னா நாங்கள் வந்து கொண்டுடுவோன்ற மாதிரி டெட்லைன் கொடுத்தாங்க. கடந்த 8 அந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. புலன் விசாரணை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புலன் விசாரணை தொடர்கிறது. பிப்ரவரி 8 சைமனை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். 9 10:30 மணிக்கு திரும்ப மீண்டும் எனக்கு கால் பண்ணாங்க. உடனடியாக நீயும் உங்கள் மேனேஜரும் உடனே எம்பசிக்கு வரணும்னாங்க. உடனே எம்பசிக்கு போனோடனே இது மாதிரி சைமன் இறந்துட்டாப்புல. ராத்திரி 11 மணிக்கு ஆப்கான் போலீஸ்லேருந்து தகவல் வந்தது. எழுத்துப்பூர்வமாக வரல, ஆப்கான் போலீஸ்லேருந்து தகவல் வந்தது. இந்த அதிர்ச்சி செய்தி விழுப்புரம் மாவட்டம் பிரம்மகுண்டம் கிராமத்தை
பிரம்மகுண்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் போதே சைமனை காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி அவரை கைப்பிடித்த வசந்தி தனது கணவனின் மரணச் செய்தியை கேட்டு மயங்கி விழுந்தார். பால்முகம் மாறாத 2 பிள்ளைகளும் இனி வரமாட்டார் என்ற தகவலால் கவலைப்படிந்து கிடந்தனர். அழுது அழுது ஓய்ந்த கண்களும் கதறி கதறி வற்றிய குரலுமாய் நம்மிடம் பேச முடியாமல் உடைந்து போனார் வசந்தி. மேடம் நஜி கொண்டு கேட்டு சொல்லுங்க, நாங்கள் அது நஜி பார்க்குறோம். மூச்சு நஜி கொண்டு அது நஜி காட்டு சொல்லுங்க, அது நஜி முயற்சி பண்ணி சொல்லுங்க. சைமனின் வயதான பெற்றோரின் கண்கள் இன்னமும் கண்ணீரை நிறுத்தவில்லை. அரசாங்கத்தை பார்த்து செய்தவள் பார்த்தா தெரியலையே, என்னதான் எம்மா தான் சொல்லி பார்ப்போம், போட்டால் தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒன்று எம்மா எப்போ வருவா வாசி ஏதோ பார்த்து தெரிய முகத்தையாவது காட்டுங்க, அரசாங்கம் சொல்ல சொல்லு. காணாம இது வரைக்கும் சொல்லு, ஒன்றுமே காட்டலையே, என்ன பண்ணுவேன்? காலத்தை கழிச்சுட்டு போவேன்க்கா. தான் பட்ட கஷ்டங்களை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்று தினந்தோறும் தொலைபேசியில் பேசும்போது மனைவியிடம் கூறும் சைமன் வறுமையையும் தனது பிள்ளைகளையும் அப்படியே விட்டு சென்று விட்டார். சைமனின் மரணத்தால் பரிதவித்து போயிருக்கும் அவரது குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்தது தமிழக அரசு. சைமனைத்தான் உயிரோடு மீட்டுத் தரவில்லை, அவனது உடலையாவது மீட்டுத் தாருங்கள் என்று சைமனின் பெற்றோரும் உறவினர்களும் அரசிடம் கோரிக்கை வைத்தனர். என் பிள்ளைய உயிரோட கொண்டாந்து சேர்த்தீங்களா? யாத்தோ புள்ளன்னு தானே விட்டுட்டீங்க, என் புள்ளன்னு நினைக்கலையே நீங்க. என் புள்ள அநியாயமா வரைஞ்சி துணிமணி இல்லாத செத்துச்சுன்னு எனக்கு காதில் வாங்குறேன், எனக்கு பயமா இருக்குது. என் பிள்ளை உயிரோட கொண்டாந்து சேர்த்தீங்களா? மாம்பேரு உலகத்தில் அத்தனை பேர்த்தையும் வேண்டணுன்னு என் மாம்பேர்த்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்னு. இப்படா என் பிள்ளைய நான் தொட்டு கும்பிடுவேன். எனக்கு கும்பிடுன்னு பார்த்தேன், நான் கும்பிடுன்னு. என் பிள்ளைய கொண்டாந்துக்கு சேர்க்க மாட்டேன்றீங்களே, பாடினா கொண்டாந்து காட்டுங்களேன், நான் கண்ணால் பார்ப்பேன். எங்கள் மன ஆறு என் பிள்ளைய நாட்டு அனுப்புன போய்க்கிறதுக்கு. போய்க்கு போன இடத்துல கோடிக்கணக்கில் கேட்டான், எங்கேருந்துங்க கொடுப்பான்? என் பிள்ள 4 மாசமா தவிச்சு பண்ணிட்டு அந்த பனி போய் நாட்டில் அநியாயமா மடிஞ்சு போச்சு. தகுந்த முயற்சி செய்வதாய் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். முதலமைச்சரின் சார்பாகவும் இரங்கலை தெரிவித்துவிட்டு அந்த நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய கோரிக்கையான அன்னாரது பூதவுடலை உடனடியாக இங்கு கொண்டு வர வேண்டும் என்பது சார்பாகவும் தமிழக அரசு மைய அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆனால் ஏற்கனவே ஆப்கன் அரசால் கைது செய்யப்பட்ட 5 தீவிரவாதிகளை விடுவித்தால் தான் சைமனின் உடலை ஒப்படைப்போம் என்று தீவிரவாதிகள் கூறுகின்றனர். தீவிரவாதிகள் கெடு வச்சிருக்காங்க. அந்த கடத்த அரெஸ்ட் பண்ண 4 தீவிரவாதிகளை விட்டால் தான் அந்த உடம்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப நான் கதறி அழுதுகிட்டு இப்போ நான் கம்பெனியில் போய் பேசி நீங்களாம் அப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னாங்க. அது இடையில ஹோம் மினிஸ்டர் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டருடைய பிஏனுடைய நம்பர் எனக்கு கிடச்சிது. அவருக்கு ஒரு தகவல் அனுப்ப சொன்னாங்க. எழுத்துப்பூர்வமாக இது மாதிரி இந்த உடலையாவது மீட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டருக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கேன். ஈரோடு அழைத்து வந்த சைமனின் உடலை கூட சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல முடியாமல் தவித்த சுப்பிரமணியன் உறவினர்கள் கேட்டுக்கொண்டதால் சைமன் வசித்த பகுதியில் இருந்த மண்ணை அள்ளிக்கொண்டு ஊருக்கு வந்திருக்கிறார். அந்த மண்ணை வைத்து இறுதி காரியங்களை இவர்கள் செய்திருக்கின்றனர்.
தம்பியை கொண்டு வர முடியாத காரணத்தினால இங்கே உள்ள ஒரு சாங்கிய பிரகாரம் வந்து பரிகாரம் செய்யணுன்றதுனால அங்கெல்லாம் ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு வந்தாங்க. இப்போ நான் அந்த சாங்கிய பரிகாரங்கள்லாம் செய்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கூட வந்து பால் தெளிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சிகிட்டு இருக்கோங்க. என்ன செய்யறது, இப்போ அந்த சாங்கிய பரிகாரம் செய்யணுன்ற கடமை இருக்கிறதுனால அதையாவது செஞ்சு முடிக்கணுன்றிருக்கேன். இந்த செஞ்சாலும் பரவாயில்லைங்க, என் தம்பி என்றைக்கு இருந்தாலும் வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், அந்த முகத்தை பார்த்தா ஆறுதலாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுற்ற முடியுமா? புலன் விசாரணை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புலன் விசாரணை தொடர்கிறது. சைமனின் உடலையாவது எப்படியும் மீட்க வேண்டும் என்று போராடி அவரது சகோதரர் சுப்பிரமணியனையும் கொல்லப்போவதாக தீவிரவாதிகள் மிரட்டல் விடுத்தனர். நான் வந்துட்டு எப்படியாவது என் தம்பியை கொண்டு வரணும் தாங்க 4 மாதமாக முயற்சி செய்துட்டு இருந்தேன். கடைசியாக 8ஆம் தேதி பிறகு நான் 14ஆம் தேதி வரைக்கும் தொடர்பு கொண்டுகிட்டு இருந்தேன். இடையில என்னோட நண்பர்கள்லாம் சொல்லிட்டாங்க, இது மாதிரி வந்து உன் நம்பர் வந்து எல்லாருக்கும் பதிவாயிடுச்சு, இங்கே உள்ள ஆப்கானிஸ்தான் உள்ள தீவிரவாதிகள் எல்லாரும் பதிவாயிடுச்சு. என்னோட நேரடியாக என்னுடைய நம்பரில் தான் அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் திரும்ப அண்ணா இருக்காருன்றதுனால என் நம்பரை மொபைல் நம்பரை அவர் தீவிரவாதியில் கொடுத்துட்டு தீவிரவாதி எப்பயும் எனக்கு ஃபோன் பண்ணி அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருந்தாங்க. பணத்தை கொண்டு வரணுன்னு பொண்ணையும் வந்து எதாவது செஞ்சிருவன்ற மாதிரி பேசினாங்க. நீ கம்பெனியில் பேசி காசை வாங்கிட்டு வா, இல்லைன்னா நீயாவது ஏதோ அரேஞ்ச் பண்ணு நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் மக்கள் எங்கள் கூட இருக்கிற வேலை செய்கிறவங்களும் மற்ற தமிழ்ச்சங்கம் இருந்தது, அவங்களும் வந்து எனக்கு வந்து நீ இங்கே இருக்க வேண்டாம், உனக்கும் அச்சுறுத்தலாக இருக்குது, நீ இங்கேருந்து ஊருக்கு போ, நாங்கள் எதாக இருந்தாலும் பார்த்து நாங்கள் அதை செய்து அனுப்பிடுறோன்னு சொல்லிட்டு எம்பசி தரப்புலையும் கூட வேலை செய்கிறவங்க நண்பர்களும் மற்ற இந்திய தமிழ்ச்சங்கமும் காபூல் தமிழ்ச்சங்கமும் எனக்கு சொல்லிவிட்டு நீங்கள் போனாங்க. இங்கேயும் வந்து அப்பா அம்மா ரொம்ப சுகம் இல்லாமல் இந்த மாதிரி என் முகத்தையாவது பார்க்கணுன்றதுனால நான் கிளம்பி இங்கே 14ஆம் தேதி வந்து சேர்ந்துட்டேங்க. பள்ளியில் தங்களோடு ஓடி விளையாடிய சைமனின் மரணச் செய்தியை ஜீரணிக்க முடியாத நண்பர்கள் அவரது உடலையாவது பார்க்க வேண்டும் என்று காத்து கிடக்கின்றனர். நானும் வாசு ரொம்ப சின்ன பள்ளியிலேருந்து ஒன்றா தான் சார் படிச்சுன்னு இருந்தேன். 1ஆவதுலேருந்து அவரும் நான் 10ஆவது வரைக்கும் ஒன்றா படித்தேன் சார். 10ஆவது வரைக்கும் 2 பேரும் ஒன்றா தான் சார் இருக்கிறது. ஆனால் இப்போது அவரை வந்து நான் பார்த்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு சார். அவர் படித்து முடித்த உடனே வெளிநாட்டுக்கு போயிட்டார். நான் வரும்போது அவர் இருக்க மாட்டாரு, அவர் வரும்போது நான் இருக்க மாட்டேன் சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் அவர் சந்திச்சு. சரி இப்போயாவது ஏதாவது வெளியே விடுவாங்கன்னு பார்த்தோம் சார், அவர் உயிராட பார்க்கலான்னு. அதுவும் பார்க்க முடியல. இப்போயாவது ஏதாவது அவர் முகத்தையாவது பார்க்கணுன்னு பார்த்தாலும் பாடியாவது பார்க்கணுனாலும் அதுவும் ஒன்றும் முடியல சார். ஏதாவது மத்திய கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். ஏதோ சைமனை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தோம். நாங்களும் வந்துட்டோம். நானும் என் ஃப்ரெண்டு சசிகுமார் எல்லாம் நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. ஏதோ பிடிச்சி தீவிரவாதிக்கு கடத்தப்பட்டு அவனை உயிரோடு கொடுத்துருவாங்க தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், கொடுக்கல. அதனால் நான் தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம், வருந்தி கேட்டுக்கொள்கிறோம். எப்படியாவது எங்களுக்கு பாடியாவது
அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி எங்களுக்கு அனுப்பி வச்சா நான் அவனுடைய முகத்தை பார்த்து விட்டால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய சொந்த மண்ணுக்கு பாடி எப்படியாவது கொண்டுட்டு வர மாதிரி எங்கள் தமிழ்நாடு அரசுகிட்ட நான் கேட்டுக்கொள்கிறோம். உலகளாவிய அளவில் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் தீவிரவாதம் இப்படி ஒரு குடும்பத்தை, ஒரு ஊரை, ஒரு சந்ததியே பாதிக்கும் கொலைகளை நிகழ்த்தாமல் தடுக்க வேண்டியது உலக சமூகத்தின் கடமை என்றாலும் தனி மனித உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பளிப்பது ஒரு தேசத்தின் கடமையாகவும் இருக்கிறது.